எப்ப ஏத்துக்க ஆரம்பிக்கிறீங்க லைஃப் சூப்பரா இருக்கு. சண்டை போட்டீங்கன்னா உங்களை ஜெயிக்க முடியாது. விதி கூட சண்டை போட்டு ஜெயிக்கிற அளவுக்கு பெரிய புத்தி. விதி வச்சு செய்யுது உங்களை, நீங்க செஞ்சதுக்குதான் உங்களை வச்சு செய்யுது. அப்ப என்ன பண்ணணும், நான் செஞ்சதுக்கு தான் நான் அனுபவிக்கிறேன் ஏத்துக்கிட்டீங்கன்னா அப்ப பிரச்சனை இல்ல, வலிக்காது, சீக்கிரம் வெளியில வந்துருவீங்க, மன நிம்மதி கிடைச்சிரும். சரி இந்த இவனுக்கு புத்தி வந்துருச்சு போல, வேற ஏதாவது ஹெல்ப்பும் வந்துடும், சப்போர்ட். நீங்க சின்ன சின்ன தப்பு பண்ணும்போது எப்ப அவன் ஏத்துப்பான், நீங்க எப்ப ஏத்துக்கிட்டு வாழ்றீங்களோ நீங்க தப்பு பண்ணும்போது அவனுக்கு பெருசா தெரியாது. நம்ம உள்ளடா பாத்துக்கலாம், அப்படி வந்துருவாங்க. நீங்க ஓவர் ஸ்ட்ரிக்டா, ஓவர் திமுறா, ஓவர் அறிவாளியா, ஓவர் புத்திசாலியா, ஓவரா பிஹேவ் பண்ணீங்கன்னு வைங்க, எவனும் ஏத்துக்க மாட்டான். நீங்க பண்ற தப்பையும் ஏத்துக்கணும். யாராவது ஒருத்தர் சொல்லுங்க, இங்க வந்தவங்க நான் மிகப்பெரிய புத்திசாலி, சாகுற வரைக்கும் நான் ஒரு தப்பு கூட பண்ணவே மாட்டேன்னு சொல்லுங்க. இறைவன் எப்ப நீங்க பண்ற சின்ன சின்ன மிஸ்டேக்ஸை ஏத்துக்கிற பக்குவத்தை எப்ப கொடுப்பாரு, அந்த அருளை எப்ப கொடுப்பாரு, நீங்க எப்ப ஏத்துக்கிறீங்களோ அப்பதான் கொடுப்பாரு. நீங்களே ஏத்துக்கலன்னா மத்தவங்களுக்கு எப்படி, அந்த நீங்க தப்பு பண்ணும்போது எப்படி இன்னொருத்தன் ஏத்துப்பான்? எப்படி இது நியாயமா? நீங்களே ஒரு விஷயத்த சரியா பண்ண மாட்டீங்க, அதை இன்னொருத்தங்கிட்ட இருந்து அவன் பண்ணணும்னு எதிர்பார்க்கறீங்க. ஏதாவது நியாயம் இருக்கு?